Fusions presents Elantra 2026. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மட்டும் அரசியலுக்கு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. We are happy to welcome Dr. Don Mr. Indrajit அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடுவோம். இன்னைக்கு யாருக்கிட்டையுமே ப்ராப்பர் டயட் அப்படின்றது ஒன்று கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ப்ராப்பர் டயட் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாவே உங்களுடைய ஒரு 70% ஆஃப் த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். மேலாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 3.5 லிட்டர் குடிக்கலாம். ஃபீமேல் அப்படின்றப்போ ஒரு 2.5 லிட்டர் குடிக்கலாம். நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்றீங்களே இல்லையோ ஹைட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பறவைகளை சாப்பிட்டா பறவை காய்ச்சல் வந்துடும். ஆனால் அது அப்படி கிடையாது. பச்சை மாமிசத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வரீங்க, ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அது உங்களுக்கு. உடலளவில் வர தலைவலிக்கு மாத்திரை போடலாம், பட் மனதளவில் வர தலைவலிக்கு டூ ப்ராப்பர் மெடிடேஷன், அது வந்து ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அதனால் மாத்திரை போடலாம், உடலளவில் வர தலைவலிக்கு போடலாம். அடுத்ததா ஒரு பயங்கரமான ஒரு பர்சன் இங்க வர போறாரு. குரேஷி, யார் அது? அதாவது நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு பர்சன். அதாவது இவர் எப்படிப்பட்ட பர்சன்னா, ஒரு ஆடுவார் பாடுவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது. நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு, நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பர்சன். அவரை கூப்பிடலாமா? ஆனா அவர் ஏதோ டான்னு சொன்னாங்களே. அவரோட பேரே அப்படிதான், டான் டாக்டர். அப்படியா? யா டாக்டர் டான். டாக்டர் டான். ஓகே, டாக்டர் டானை வெல்கம் பண்ணிடலாமா? எஸ், ஒரு பெரிய கைத்தட்டலோட we are happy to welcome டாக்டர் டான் மிஸ்டர் இந்திரஜித் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் வெல்கம் பிரதர், வெல்கம். அண்ட் நான் கூட டாக்டர்னு சொன்னோன்னே ரொம்ப ஒரு வயசானவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளவு கன்னிப்பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவராக இருக்கீங்களே. இந்த இளமையான ஒரு டாக்டராக நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். சூப்பர். அதாவது ஃபார்மசி, இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசி இருக்கிறன்ற ஒரு நம்பிக்கையில் வந்தேன். இல்லைன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இல்லை, எத்தனை பேர் என் வீடியோலாம் பார்த்துருக்கீங்க? சூப்பர். அப்பா பரவாயில்ல, ஓரளவுக்கு வாய்ஸ் பரவாயில்ல ப்ரோ, என் வீடியோட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகம் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் உங்களுடைய அட்வைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக ஆக்சுவலி என்ன பண்ணணுன்றதை தாண்டி என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுனா சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா என்ன பண்ணணுன்றது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணுறதே நிறைய விஷயங்கள் ஹெல்த்தி தான். பட் என்ன பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த முதல் இடத்தை பிடிப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரக் கன்சம்ஷன். அதாவது ட்ரக் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது சார், நான் சொல்கிறேன். ட்ரக்னா ஆல்கஹால், அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணாமல் இருக்கிறதே ஒரு ஹெல்த்தி தான். ஏன்னா இன்றைக்கி ஆரோக்கியமான விஷயம் அப்படின்றது இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாமே நிறைய விஷயங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்குது. பட் ஆனால் உடம்பை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இப்போ வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி தான் ட்ரக் கன்சம்ஷன். அப்புறம் இன்னொன்று ஜங்க் ஃபுட்ஸ். இன்றைக்கி யாருக்கிட்டையுமே ப்ராப்பர் டயட் அப்படின்றது ஒன்று கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ப்ராப்பர் டயட் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாவே உங்களுடைய ஒரு 70% ஆஃப் த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ரெண்டு விஷயந்தான். ஒன்று, பேட் ஹேபிட்ஸ் எதுவும் இல்லாமல் இருங்க. அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடுங்க. நான் வந்து நம்ம தலைவர் டாக்டர் பால் மாதிரி இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன். பட் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட வேண்டாம். என்னைக்காவது அக்கேஷனலி நீங்கள் சாப்பிட்றது இட்ஸ் குட், அவ்வளோதான். மிச்சப்படி டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. அதாவது இந்த தண்ணி குடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து எப்போ நமக்கு தவிக்குதோ அப்போ மட்டும் குடிச்சா போதுமா, இல்லை ஒரு நாளைக்கே 2 லிட்டர் 3 லிட்டர் கன்ஃபார்மாக நம்ம கன்சப்ஷன் பண்ணி ஆகணுமா? அப்படி ஏதாவது கட்டாயம் இருக்கா தண்ணி குடிக்கிறது? எந்த தண்ணி? ஓ, தண்ணி, குடிநீர். டாக்டர் தானே நீங்க? இல்லை, குடிக்கிற தண்ணி தான் கேட்டேன். ஓகே. அதாவது குடிநீர் அப்படின்றது வந்துட்டு, அதாவது மேலாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 3.5 லிட்டர் குடிக்கலாம். ஃபீமேல் அப்படின்றப்போ ஒரு 2.5 லிட்டர் குடிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்றீங்களே இல்லையோ ஹைட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய பாடி எல்லா செல்களுக்குமே ஈவன் ப்ராப்பர் ஃபுட்டு போய் சேருதோ இல்லையோ ப்ராப்பராக ஹைட்ரேஷன் போய் சேரணும். அது போய் சேர்ந்தால் மட்டும்தான் எல்லா பாடி பார்ட்ஸும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். தண்ணி நல்லா குடிங்க, குடிநீர் நல்லா குடிங்க, அது ரொம்ப அவசியம். ஓகே. அண்ட் இப்போலாம் எங்கே பார்த்தாலும் இந்த பறவை காய்ச்சல் அப்படின்ற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், வைரல் காய்ச்சல்கள்லாம் நிறைய வருது. ஸோ அதுக்கு ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் இருக்கா? பறவை காய்ச்சல் இல்லை, அதில் ஒரு மித் மட்டும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இந்த சிக்கன் சாப்பிட்டா பறவை காய்ச்சல் வந்துடும், ஸோ பறவைகளை சாப்பிட்டா பறவை காய்ச்சல் வந்துடும். ஆனால் அது அப்படி கிடையாது. அது வந்து எப்படின்னா, ஒரு
அதாவது பச்சை மாமிசத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வரீங்க, ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அது உங்களுக்கு காய்ச்சல் பரவுமே தவிர, நீங்கள் நல்ல குக்குடு ஃபுட்டை சாப்பிடும் பொழுது ஒன்றுமே ஆகாது. பட் ஒரு இறந்து போன பேர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ரா மீட் ஆகட்டும், அதை நீங்கள் எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். மற்றபடி பறவை காய்ச்சல் அப்படின்றத பயப்பட வேண்டாம், ரொம்ப பயப்பட தேவையில்லை. அண்ட் நிறைய பேர் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இந்த மாதிரி இந்த தலைவலி இதெல்லாம் வருது. ஸோ அதுக்கெலாம் வந்து இப்படி மாத்திரை போட்ட உடனே சரியாயிடுதுல்ல, அது வந்து ஓகேவா இல்லை அதனால, ஏன்னா மாத்திரை போட்ட உடனே பட்டு அந்த தலைவலி சரியாயிடுது. ஸோ அதனால எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருமா, இல்லை அது ஓகே தான், நான் மாத்திரை போடலாமா அந்த மாதிரி எல்லாம்? இல்லை, ஆக்சுவலி தலைவலி அப்படின்ற 2 வகையாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உடல் அளவில் வர தலைவலி, காய்ச்சல் வரும்பொழுது ஒரு தலைவலி வரும் இல்லைங்களா, அதுக்கு. இல்லை ரொம்ப ஹை பிபியாக இருக்கும் பொழுது ஒரு தலைவலி வரும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம டேப்லெட் போட்டால் தான் சரி பண்ண முடியும். உடல் அளவில் வர தலைவலிக்கு மாத்திரை போடலாம், பட் மனதளவில் வர தலைவலிக்கு டூ ப்ராப்பர் மெடிடேஷன், அது வந்து ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் மாத்திரை போடலாம், உடல் அளவில் வர தலைவலிக்கு போடலாம். ஓகே, எங்களுக்கான பேசிக் டவுட்லாம் நாங்கள் கேட்டோம் டாக்டர். இதுக்கப்புறம் நீங்கள் மாணவர்களுக்கு குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, காமனாக இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது சொல்லலாம் அவங்களுக்கு. காமனாக சொல்ல வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்று டிசிப்ளினான லைஃப் ஸ்டைல், இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். அந்த 2 விஷயம் உங்களை வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அதாவது ஒன்று, இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் எல்லாருக்குமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரக் கன்சப்ஷன் அண்ட் ஆல்கஹால் அடிக்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு சொல்கிறேன், அது இப்போ புரியாது. ஒரு 40+ அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய பாடி பார்ட்ஸ் உங்களுடைய பேச்சை கேட்காது. ஸோ அதனால் டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. அப்புறம் எஜுகேஷன், இந்த வயசு, அதாவது இந்த காலேஜ் உங்களுக்கு நிறைய பண்ணுது இல்லையா, காங்கேயம் இன்ஸ்டியூட் வாஸ் டூயிங் ஸோ குட், நிறைய எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலேஜில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயங்கரமாக நல்லா படித்து அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு போயிருங்க. ஏன்னா காலேஜ் முடித்து வெளியே போனதுக்கப்புறம் லைஃப் வேறு. ஸோ அதனால் இங்கே இருக்க மாதிரியே இருக்காது. ஸோ 2 விஷயந்தான். ஒன்று டிசிப்ளினான லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியான சாப்பாடுகள், இன்னொன்று எஜுகேஷன். இந்த 2 மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்குமே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்மளுடைய காங்கேயம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்காக சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் லவ் நம்மளோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் சார்பாக ஒரு சின்ன ஃபெலிசிட்டேஷன். Institutions presents Elantra 2026. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.